அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு வடிஸ் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம தாய்லாந்து சீரீஸில் 2வது எபிசோடில் தான் இருக்கோம். போன எபிசோடில் பேங்காக்கில் நம்ம ரீச் ஆனதை பார்த்தோம். அங்கேருந்து ஜிடி ஹாலிடேஸ் ப்ரொவைட் பண்ண வெஹிக்கிளில் போட் பண்ணோம். அங்கேருந்து நேராக பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்ததுனால வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முன்னாடி இருந்த மால்குடி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மெனு கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அந்த எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ஒர்த்தாக இல்லை. நாங்கள் இட்லியும் சோலே பட்டூராவும் ஆர்டர் பண்ணோம். கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டேஸ்ட்டு சுமாராக தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி வந்திருந்ததுனால ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் அங்கே போகிறக்கூடிய போட் டிக்கெட்டும் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. கலராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அந்த மார்க்கெட்டோட லே அவுட்டு. அந்த போட் எங்கே கிளம்பி நம்மளை எங்கே விடும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி சுற்றி பார்க்கலாங்கிற ஏரியா லே அவுட் இது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் போட்டில் ஏறுற மாதிரி இருந்தது. இந்த நடந்து போகிற வழியில் இருந்த கடைங்க தான் இதெல்லாம். நீங்களும் இந்த கடையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் தேவைப்படும். நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போனப்போ டைம் ஒரு 9:30 இருக்கும். வெதர் சன்னியாக தான் இருந்தது, ஆனால் வேர்க்கலை. இப்போ போட் பியருக்கு வந்தாச்சு. நம்ம டிக்கெட்டை கொடுத்த உடனே அவங்க நம்மளை போட்டில் ஏற்றி விட்டாங்க. இப்போ நம்ம போட்டில் ஏறியாச்சு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை போட்டில் சுற்றி பார்க்க போகிறோம். போட் போகிற வழியில் 2 பக்கமும் கடைங்களாக இருந்தது. சாவனியர்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்,
பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுட் ஸ்டால்லாம் இருக்குது. போட்டிலே கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம போட்டில் போகிறத ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. நமக்கு வேணுன்னா போட் ஜேர்னி முடிஞ்சோன்னா கடைசியாக வாங்கிக்கலாம். எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். போகிற வழியில் தாய்லாந்து கல்ச்சரை டிபிக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வீடு, மாட்டு வண்டி எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரே ஒரு மாடு மட்டும்தான் ஒரிஜினலாக இருந்தது. நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு பெரிய போட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ போட் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன் வே டிக்கெட் எடுத்ததுனால ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்டில் கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ரிட்டர்னில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நடந்து போகிற பாதையில் 2 பக்கமும் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து சோவனீர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சசரிஸு, ஃபுட்வேரு, பேக்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட்டாயாவில் மற்ற மார்க்கெட்ஸு, ஷாப்பிங் ஏரியாஸு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அப்படியே நடந்து வந்தால் அடுத்து ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துச்சு.
இங்கே வெரைட்டி ஆஃப் தாய் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, கார்னு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தாய்லாந்தில் ஃபேமஸான பெரிய கோகோனட்டும் வச்சுருக்காங்க. 80 பாட் சொல்கிறாங்க. இந்தியன் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி தான். நிறைய இடத்துல துரியன் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் துரியன் வடை நிறைய அடிக்குது. அது போக தாய்லாந்துலேயே ஃபேமஸான இன்செக்ட் டிஷ்ஷஸ்ஸு மற்றும் குரோக்கடைல் மீட் எல்லாம் வச்சுருக்காங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் பொமக்ரனட் ஜூஸ் வாங்கினோம். ஒரு ஜூஸ் 50 பாட் சொன்னாங்க. நல்லா ஸ்வீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஃப்ரைட் இன்செக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரைட் இன்செக்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரோட்டீன் வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிடலை. இது கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் விற்கிற கடை. சோல் கலரும் ஸ்ட்ராப் கலரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தாய்லாந்தில் எலிஃபண்ட் பிரிண்ட் போட்ட ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேக்ஸ் எல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய கடையில் வச்சுருக்காங்க பாருங்கள்.
இங்கே ஃப்ரூட் ஷேப்பில், ஃப்ளவர் ஷேப்பில் சோப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்மெல்லெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம அப்படியே நடந்து எக்ஸிட் கிட்ட வந்தாச்சு. எக்ஸிட் கிட்ட தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற கடையெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு லேடி அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் விட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்து நம்ம பட்டாயாவில் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.